சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை துவாதசி திதி பகல் 11:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்விரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு 10:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 10:33 வரை, அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:02 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:10 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 முதல் 10 வரையிலும் மாலை 4 முதல் 5 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:14 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:47 முதல் 7:21 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் அந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கிறது அல்லவா. இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஒரே வரியில சொல்லணும்னா வைகாசி மாதத்தினை வெற்றியை தரும் வைகாசி என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். நமக்கு வைகாசி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அந்த விசாகம் என்பதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. வைகாசி விசாகம் சொல்லுவா. வைகாசி விசாகம் அது ஏன் சொல்றான்னு பார்த்தா அது பௌர்ணமியை ஒட்டி வரும். அந்த விசாக நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி என்பது வருவதால் தான் அந்த மாதத்திற்கே வைசாக்க அப்படிங்கிற மாதம் என்று பெயர். இந்த வைசாக்க மாதம், அதாவது விசாக நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வருவதால் அந்த மாதத்திற்கு வைசாக மாதம் என்று பெயர். அதுதான் திரிந்து வைகாசி என்ற பெயரிலே நம்மால் அழைக்கப்படுகிறது. சரி சார், வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு தானே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக வைகாசி விசாகம் பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல மிக விசேஷமா கொண்டாடுவா. அப்படியே அவ்வளவு விசேஷம் சொல்லி பார்த்தோம்னா இறைவனினுடைய அந்த நெற்றி கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பொறிகள், அதாவது இந்த குழந்தைகளாக உருவானது அப்படின்னு சொல்றா இல்லையா. சரவண பொய்கையில போய் 6 குழந்தைகளாக உருவானது அப்படின்னு சொல்றா இல்லையா. அது உருவான நாள், அதாவது கிட்டத்தட்ட இது முருகப்பெருமானினுடைய ஒரு ஜனன நாளாகவே நம்ம பார்க்கலாம். நம்ம பொதுவா கிருத்திகை தான் முருகனுக்கு விசேஷம் வச்சுட்டு இருப்போம். ஆனால் விசாகன் அப்படின்னு சொன்னாலே அது முருகனைத்தான் குறிக்கும். அது இந்த வைகாசி விசாகம் என்பதுதான் முருகப்பெருமானினுடைய ஒரு ஜென்ம நாளாகவும் ஜனன நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால அன்றைய தேதியில நிறைய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல நிறைய சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்கும். எல்லாவற்றிலும் நாமும் சென்று பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். சரி சார், இதுக்கும் இந்த வெற்றியை தரும் வைகாசின்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைகாசியில வேற ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இருக்காது வைகாசி விசாகத்தை தவிர. ஆனால் எல்லோரும் எப்பொழுது வைகாசி மாதம் வரும்னு காத்துட்டு இருப்பா தெரியுமா. எதற்காக தெரியுமா? இந்த மாதத்திற்கு ஸ்திர மாதம் என்று பெயர். ஸ்திர மாதங்கள் என்பது 4 மாதங்கள் உண்டு. ஆகாமாவைன்னு சொல்லுவா. ஆவணி, கார்த்திகை, மாசி மற்றும்
வைகாசி. அதாவது ஒரு தமிழ் வருடம் பிறந்த உடனே பார்த்தோம்னா அது முதல்ல சித்திரை வரும், சித்திரைக்கு அப்புறம் வைகாசி வர்றது இல்லையா. ஒரு தமிழ் வருடத்தில் வரக்கூடிய முதலாவதாக வரக்கூடிய ஒரு ஸ்திரமான மாதம், நிலைப்புத்தன்மையை தரக்கூடிய மாதம். ஸ்திர மாசம்னா என்ன அர்த்தம்? அந்த மாதத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலானது நமக்கு நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய வகையிலே அமையும் அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, வைகாசியில தான் எங்க வீட்டுல வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், வைகாசியில தான் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காத்துட்டு இருப்பா. வைகாசி மாசம் வந்த உடனே கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானமா இருப்பா தெரியுமா. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஸ்திரத்தன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு 2 வாழை மரம் கட்ட போறண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்கும். ஒரு 80ஸ்ல வந்த சாங்னு நினைக்கிறேன். அது நெருங்கி வரும் வைகாசி மாதத்திலே அப்படின்னு சொல்லி இந்த பாடகர் பாடி இருப்பார் அந்த பாட்டை. நல்ல ஃபேமஸான சாங். அதை கவிஞர்கள் எழுதியிருப்பார்கள். எதனை கொண்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராக்டிக்கலா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். ஆக வைகாசி மாதத்திலே திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கையானது நிலையாக நிலைத்து நிற்கும் என்கின்ற அந்த உண்மையை அந்த கவிஞரானவர் அங்கே சொல்லி இருப்பாங்கிறதுக்காக சொல்றோம். ஆக ஒரு ஸ்திரத்தன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. இது போக சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சூரியனானவர் ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தான் வைகாசி மாதம் அல்லது ரிஷப மாதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். இந்த மாசம் முழுக்கவே சூரியனானவர் ரிஷப ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். சரி, இந்த ரிஷபத்திற்கும் சூரியனுக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய சொந்த வீடு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்மம் என்பது. சூரியன் ஆட்சி பெறக்கூடிய அவருடைய சொந்த வீடுங்கிறது சிம்மம். இந்த சிம்மத்தை ஒன்றாக வைத்துக்கொண்டு, சிம்மத்தை லக்னமாக வைத்துக்கொண்டு எண்ணி வரும் பொழுது ரிஷபமானது 10ஆம் இடத்தை சொல்கிறது. அதாவது சூரியனானவர் 10ஆம் இடமாகிய அந்த தொழில் ஸ்தானத்திலே வந்து அமரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ஆக நம்முடைய ஆன்ம காரகன் தான் சூரியன் சொல்றோம். ஆக நாம் தொழிலிலே, நாம் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு ஸ்திரத்தன்மையை பெறக்கூடிய மாதமாக, ஒரு தெளிவுடன் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. அதாவது இந்த மாதம் வந்து உழைப்பினால் உயர்வினை பெற வேண்டிய மாதமாகவே அமைந்திருக்கிறது. நம்ம வந்து ஜெனரலா இந்த அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. இந்த அகாடமிக் இப்ப இந்த மே ஃபுல்லா லீவுங்கிறது முடிஞ்சு இந்த ஜூன் மாதம் துவங்கும் பொழுது கல்லூரி இப்ப ஸ்கூல்லாம் ஓபன் பண்றா, ரிஓபன் பண்றா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரெஷ்னஸோட எல்லாரும் போவா தெரியுமா. அது பார்த்தோம்னா இந்த வைகாசியில தான் கொண்டு வந்து வச்சிருக்கா. வைகாசி 10 தேதி 15 தேதிக்கு மேலதானே ஜூன் 1ங்கிறது வர்றது. அந்த நேரத்திலே தான் அத்தனையே நமக்கு ஒரு புதிய அரசு பதவி ஏற்பது கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதத்தினை ஒட்டிதான் அமைந்திருக்கும். அது சென்ட்ரலா இருந்தாலும் சரி, ஸ்டேட்லயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரத்துலதான் ஒரு பதவியேற்பு விழாவினை வைத்துக் கொள்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அது நிலைப்புத்தன்மையை தரும், ஒரு ஸ்திரத்தன்மையை தரும் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள். உழைப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே உழைப்பினால் உயர்வடையக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த வைகாசி மாதம் என்பது அமைந்திருக்கிறது. எவர் ஒருவர் இந்த வைகாசி மாதத்திலே சிறப்பான முறையிலே உழைக்க தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம். அதனால்தான் வெற்றியை தரும் வைகாசி அப்படிங்கிற பேர்ல இந்த மாதத்தினை அழைக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.